கோவையில் வாசவி விருஷம் கிளப் என்ற அமைப்பின் சார்பில் நடைபெற்ற ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கல்யாணம் உற்சவத்தில் ஏராளமானோர் பங்கேற்று பெருமாளை வழிபட்டு சென்றனர். கோவை டவுன்ஹால் அடுத்த வைசியால் வீதி பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி திருக்கோவில் கும்பாபிஷேக விழா வருகின்ற ஜூன் 7ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்நிலையில் கோவை வாசவி விருட்சம் கிளப் என்ற அமைப்பின் சார்பில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கல்யாண உற்சவம் நிகழ்ச்சி நடைபெற்றது. டவுன்ஹால் அடுத்த சாமி ஐயர் புதுவீதி பகுதி மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அருள்மிகு திருப்பதி வெங்கடாஜலபதி பங்கஜவள்ளி தாயார் உடன் இருப்பது போன்று தத்ருவ சிலை அமைக்கப்பட்டு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. மேலும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் உற்சவ மூர்த்தியாக எழுந்தருளி அருள் பாலிக்க துளசி மற்றும் மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டன. அதைத் தொடர்ந்து அங்கிருந்த பெண்கள் திரண்டு பெருமாளின் முன்பாக அமர்ந்து பக்தி கீர்த்தனைகளை பாடி வழிபாடு செய்தனர். வழக்கமாக திருக்கோவிலில் நடைபெறும் கல்யாண உற்சவ நிகழ்ச்சியில் பெண்கள் பங்கேற்று வழிபடுவதன் மூலம் மாங்கல்ய பலம் பெறும் பாக்கியமும் உண்டாகும் என்பதால் அதிக அளவிலான பெண்கள் திருக்கல்யாண உற்சவம் நிகழ்ச்சியில் பங்கேற்பார்கள் என்றும் அதன் அடிப்படையிலேயே இந்த நிகழ்ச்சியிலும் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று வழிபாடு செய்ததாகவும் அதில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர். இதேபோல பல்வேறு சமூக சேவை மற்றும் ஆன்மீக சேவை ஆகியவற்றை செய்ததற்காக வாசவி விருஷம் கிளப் துவங்கப்பட்டுள்ளதாகவும் அதன் துவக்க விழா நிகழ்ச்சியாக இந்த ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கல்யாண உற்சவம் நிகழ்ச்சி நடத்தப்பட்டுள்ளதாகவும் அதன் ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர்.